இன்றைக்கி ஒரு ஸ்கேம் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்கேம் ஆர்டருக்கு இதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் ஒரு 10 ஆர்டரில் ஒரு ஸ்கேம் ஆர்டர் இருந்தாலும் இந்த ஸ்கேம் ஆர்டருக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன லக்கு வந்தான்னு தெரில. எனக்கு ஒரே பல்க் ஆர்டர்ஸாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டில் செப்டம்பர் போயிட்டுருக்கு தானே. நான் வந்து இந்த ஆர்டரை ஜூலை லாஸ்ட் அப்போவே முடிச்சிட்டேன். அவங்களுக்கு பேமெண்ட்டுக்கு நம்பர்ஸும் அனுப்பிட்டேன். இன்னும் பேமெண்ட் வரல. அப்போ ஜூலை 30 அப்போது வந்து கேட்டேன், உங்களுக்கு இந்த ஆர்டர் வேண்டாமான்னு கேட்டால் அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குது, இப்போவும் ஆக்டிவாக இருக்குது. என்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு என்ன சின்ன விஷயத்தில் ஏமாத்தினாலும் நாளைக்கு அவங்க ஒரு பெரிய விஷயத்தில் ஏமாற்ற போவாங்க. அதானே அவங்க என்ன பண்ணுறாங்க அதான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டர் இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆர்டர் வரதான் செய்யும். நார்மலாக ப்ராடக்ட் பற்றி விசாரிக்கிறது நார்மலான விஷயம். இது வந்து செய்ய சொல்லிவிட்டு அட்ரஸ்லாம் தந்துட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணல. சரி, இருந்தால் தான் நேம் ரைஸ் இனி இதுக்கு யூஸ் ஆகாது, மற்றவங்ககிட்ட கொடுக்கவும் முடியாது. இன்னொரு ஆர்டர் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.